இங்க ஒரு பொண்ணு பூமிக்கடியில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அங்க இருந்து ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அதுல இருக்கிற மண்டை ஓடுக்கு கம்ப்யூட்டரை வச்சு ஃபேஸ் கொடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அது இந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு மாதிரியே இருக்கிற ஒருத்தி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொடூரமா கொலை பண்றா. அதனால போலீஸ் இவன் மேல சந்தேகப்படுது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஆராய்ச்சி பண்ற பொண்ணு தன்ன மாதிரியே இருக்கிறவளை கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இவ்வளவு மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணு ஒரு ஆவி அப்படின்னு. இந்த ஆவி கொலை பண்ணவங்க எல்லாம் முன்ஜென்மத்துல இவளையும் இவ குடும்பத்தையும் ஏமாத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த எலும்பு கூட வெளியில எடுத்தது அந்த ஆவியே வெளியில வந்துடுது. போன ஜென்மத்துல பழி வாங்க முடியாததுனால இந்த ஜென்மத்துல இருக்கிறவங்களை கொலை பண்ணுது. அதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ற பொண்ணு போன ஜென்மத்துல அவங்க கெட்டவங்களா இருந்தா இந்த ஜென்மத்திலயும் கெட்டவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உன்னோட கோபத்துல நியாயம் இல்ல, நீ திரும்பி போயிடு அப்படிங்கிறா. இதை கேட்ட அந்த ஆவியும் திரும்பி போயிடுது. ஆனா அந்த குடும்பத்துல மிச்சம் இருக்கிறவங்க இந்த ஜென்மத்திலயும் மோசமா தான் இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி பண்ற பொண்ணுனாலதான் இந்த கொலையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவளை கொலை பண்றதுக்காக வராங்க. அப்ப அந்த ஆவி மறுபடியும் வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு போயிடுது.